Welcome to our channel Crafty World. இந்த வீடியோல நம்ம இந்த இயரிங் எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ வாங்க அந்த இயரிங் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அந்த இயரிங் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தான். சில்க் த்ரெட் கலர் சாய்ஸ் வந்துட்டு உங்களோடது தான். ஸோ இந்த சில்க் த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி அட்டையிலையுமே வந்துட்டு ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபோனோட பேக் கேஸ் ஆர் ஃபோன்லேயுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சாய்ஸ் வந்துட்டு உங்களோட தான். நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் இருக்க ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லென்த் நமக்கு அதிகமாக வரணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணோம். ஸோ நமக்கு அந்த இயரிங் வந்துட்டு எவ்வளோ திக்னஸாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நான் வந்துட்டு இதோடய ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை விட திக்னஸாக வேணும் இல்லை இதை விட கம்மியாக திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு த்ரெட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பண்டில் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு கொஞ்சம் லென்த்தியாக ஒரு த்ரெட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக ஒரு த்ரெட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம இப்போ பண்டில் சுற்றி வச்சுருக்கோம்ல, ஒரு திக்னஸான த்ரெட் சுற்றி வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டில் வந்துட்டு இன் பிட்வீனில், அதாவது ஹோல் த்ரெட்டுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி இன் பிட்வீனில் இந்த சிங்கிள் த்ரெட்டை இந்த மாதிரி வச்சு இது பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம அதில் நாட் போட போகிறோம். ஸோ சென்டரில் நாட் போடுறதுக்காக நம்ம இந்த சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஊசி நூல், அந்த ஊசி இருக்கும்ல அது வந்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நீடில் யூஸ் பண்ணி கூட இந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட்ஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் சிங்கிள் த்ரெட் விட்டு டைப் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கணும். ஸோ லைக் இந்த ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக இயரிங் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக நம்ம நாட் போட்டுட்டு அது இன் பிட்வீன் இந்த மாதிரி பிரிச்சிட்டதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு நம்ம பேக் கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு டிவிஷனில் கிடைக்கும். ஸோ சென்டரில் வந்துட்டு அந்த ஹோல் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் நம்ம அந்த நாட் போட்டிருந்தோம்ல அதுதான் வந்துட்டு நம்ம இயரிங்கோட எட்ஜ் பார்ட், அதாவது ஸ்டார்டிங் பார்ட். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வச்சுட்டு பேலன்ஸ் கீழே வந்துட்டு எந்த சிக்குமே இல்லாமல், அதாவது எந்த த்ரெட்ஸுமே வந்துட்டு தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே மொத்தமாக இருக்க அளவுக்கு நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த டாப்பில் ஜஸ்ட் ஒரு 1 inch ஆர் 2 inch கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் த்ரெட் எடுத்து நம்ம மேலே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறதுமே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா த்ரெட் வந்துட்டு லூஸ் ஆகிடக்கூடாது. அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்டில் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேலே டைப் பண்ணுறோம். ஸோ மேலேயுமே இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா சுற்றிட்டு அதுலேயுமே நாட்ஸ்லாம் போட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது நல்லா ஸ்ட்ராங்காக. அது தனியாக டாப் மட்டும் தனியாக ஒரு ஷேப், ஒரு ஹெட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இந்த கீழே வந்துட்டு ஃபுல்லாக ஜாயினிங்கில் இருக்குல்ல, இப்போ எல்லா த்ரெட்ஸுமே வந்துட்டு ஜாயின்ஸில் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸில் இருந்துச்சுன்னா இயரிங் போடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதை வந்துட்டு நம்ம தனியாக இந்த பாட்டமில் ஒரு 2 inches ஆர் 3 inchesக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். அந்த பாட்டமில் ஜாயினாக இருக்க த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயுமே அந்த ஜாயின்ஸ் இருக்கக்கூடாது. ஜாயின்ஸ் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிடலாம். நம்ம இயரிங் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த சில்க் த்ரெட் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக தெரியும். தென் இது வந்து நம்ம அந்த ஜாயின்ஸ் எல்லாமே இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் அங்கங்கே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸுமே வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸுமே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸுமே கிளியர் பண்ணியாச்சு, ஜாயின்ஸுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இயரிங் நம்ம போடும்போது. இதுக்கப்புறம் நம்ம இதில் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஜஸ்ட் சர்க்கிள் ஷேப்பில் சின்னதாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக இயரிங்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதிலே சில இயரிங்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜம்ப் ரிங்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். அந்த ஜம்ப் ரிங்ஸ் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா நீக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி வந்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு
இப்போ இதை வந்துட்டு நம்மளோட சில்க் த்ரெட் அந்த மேலே ஹெட் பாயிண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த டைப் பண்ணோம்ல தனியாக ஒரு சிங்கிள் நாட் வச்சு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த சில்க் த்ரெட் சுற்றுனது வந்துட்டு தனியாக அக்வர்டாக தெரியாது. அதுக்காக இந்த ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் பார்ட் அண்ட் தென் பாடி பார்ட் அந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். தென் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். லைக் நம்ம ஃப்ளவர் கேப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம்ல சில இயரிங்ஸில், அந்த மாதிரி இதுவும் ஒரு கேப்ஸ் இருக்கும். இது வந்துட்டு நம்ம இந்த டாப் அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு மேலேயுமே சில்க் த்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக சில்க் த்ரெட்டாக இருக்கும். தென் ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கும். ஸோ நமக்கு அது பார்க்க கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மேலே வந்துட்டு கோல்டன் கலரில் இந்த மாதிரி கேப் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்க கோல்டன் மிக்சரில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கோல்டன் கேப் வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கேப் வந்துட்டு நம்ம அந்த ஜம்ப் ரிங் போட்டோம்ல அந்த ஜம்ப் ரிங் அளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஜம்ப் ரிங்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்துக்கலாம். இந்த ஹெட் பின்னு நம்மளோட இந்த இயரிங்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பார்ட்டோட சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹெட் பின்னை இந்த மாதிரி கீழ் பார்ட்டில் இருந்து மேலே அந்த ஹெட் பார்ட்டில் கரெக்டாக வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த ஹெட் பின்னை நல்லா வச்சிடலாம். ஏன்னா இதை தான் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ்லாம் மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக அது கரெக்டாக நம்மளோட இயரிங்கோட சென்டர் பார்ட்டில் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி போட்டுட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கேப் போட்டுக்கலாம். ஏன்னா கேப்பில் மேலே வந்துட்டு கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த கேப்பை இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் பின் மாட்டியாச்சு, ஜம்ப் ரிங் மாட்டியாச்சு, அண்ட் தென் கேப்பும் மாட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாட்டிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இந்த எக்ஸ்ட்ரா ஹெட் பின்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரிங் ஷேப்பில் பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கர்வ் ஷேப்பில் லைக் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் மட்டும் ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம இன்னும் என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் ஃபுல்லாக பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ஹூக்ஸ் இருக்கும்ல, கொக்கி கம்மல் அந்த கொக்கி இருக்கும்ல அந்த ஹூக்ஸை வந்துட்டு அந்த ஹெட் பின் நம்ம வளைச்சி வச்சுருந்தோம்ல அதில் இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் அந்த ஸ்பேஸில் நம்ம மாட்டிட்டு இப்போ அதை ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த சின்ன ஸ்பேஸஸுமே இருக்காமல் அதாவது அந்த ஹூக்ஸ் தனியாக கலண்டு வந்துடாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங்குமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இயரிங் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஜஸ்ட் இதை வந்துட்டு இன்னும் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு சில டெக்கரேஷன்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் இன்னும் என்ன டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் செயின்ஸ் இருக்கும்ல, கோல்டன் கலர் பால்ஸ் செயின்ஸ் இருக்கும். அந்த செயினை வந்துட்டு இப்போ நம்மளோட இயரிங்கில் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ லைக் இந்த மாதிரி அந்த ஜம்ப் ரிங்குக்கு கீழே அதாவது அந்த ஃப்ளவர் கேப்புக்கு கீழே ஃப்ளவர் கேப் இல்லை கேப்புக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். நான் இதில் 2 லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு இன்னும் எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இப்போ நம்மளோட இயரிங் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் ரொம்பவே அழகான ஒரு இயரிங் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் அதோட பேர் இயரிங்குமே இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இயரிங் பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக கார்ஜியஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது. ஸோ உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் ஆர் இதுக்கப்புறம் நான் என்ன வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.